ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எப்படியும் நவம்பர் மாதத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்வென்ட்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மாபெரும் மலை பெருவிழாவில் முடிவில் இருக்கிறோம். இன்றைக்கி தான் கடைசி. இந்த தோமையார் திருத்தலத்தில், இந்த பேராலயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான திருவிழாக்களுக்கும் இன்றைக்கி ஒரு இறுதி நாள். ஏன்னா இந்த மாபெரும் மலை பெருவிழாவில் இறுதி நாளில் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா சிறப்பாக இந்த ஏற்கனவே நாம் சொன்னது போல் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும், அதே போல் இந்த மாபெரும் மலைப்பெருவிழாவில் நம்ம என்னென்னலாம் வேண்டிக் கொண்டோமோ இன்றைக்கி ஒரு சிறப்பாக ஒரு நற்கரணி ஆராதனை இருக்குது. அதனை தொடர்ந்து இன்று 18ஆம் நாள் என்பதும் கூட மிகவும் ஒரு சிறப்புமிக்க நாள். 1523 வந்து பார்த்திங்கன்னா தோமா கையால் வடிக்கப்பட்டுள்ள அந்த கற்சிலுவையிலிருந்து ரத்தம் சொரிந்த நாளாக நாம் நினைவு கூறுகின்றோம், டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி. ஸோ அதே போல் ஒவ்வொரு மாதமும் 18ஆம் தேதி சிறப்பு நாளாக இருக்குது. இன்றைக்கி 18, இன்று மாலை சரியாக 6 மணி திருப்பலியில் பார்த்திங்கன்னா மிகவும் கிராண்டாக இந்த மவுண்ட் ஃபேர் முடிவுக்கு வருது. அதாவது இந்த மலை பெருவிழா முடிவுக்கு வருது. அதே போல் கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த விழாவானது ஏறெடுக்கப்படுகிறது. இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு குறும்பெட்ட பங்கு தந்தை அருள்பணி பாக்கியரஜிஸ் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த திருப்பலி நிறைவேற்றி இன்றைய இந்த திருவிழாவை முடிவித்து வைக்கின்றார்கள். மிகவும் சிறப்பாக என்ற 18 பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து காலை 5:30 திருப்பலி ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்லா காலையிலேயே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் வந்துச்சு. அதுபோல் இந்த வருடம் முழுவதுமாக ஒவ்வொரு 18ம் காலை 5:30 மணி திருப்பலியும் தொடர்ந்து சிறப்பு திருப்பலிகள், அதாவது 10 மணி திருப்பலி, வார நாட்களிலே 10 மணி திருப்பலி, 12 மணி திருப்பலி, மாலை திருப்பலி, 3 மணி திருப்பலி, 6 மணி திருப்பலி என்று இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளிலே மிகவும் சிறப்பாக 7லிருந்து 9 திருப்பலிகள் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இதெல்லாம் எதற்கு என்பது பார்த்தோம் என்றால், நமது இயேசுவின் சீடரான தோமா இந்த புனித தோமையார் மலைக்கு வந்திருக்கின்றார். இந்த மலைக்கு வந்து நற்செய்தி அறிவித்து மறைசாட்சியாக இருந்திருக்கிறார். எனவே அவரை பற்றி நாம் உலகெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி ஒரு நிகழ்வுக்காகத்தான் இவ்வளவு பெரிய திருவிழா கோலமாக நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். உங்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.